சார் உங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை. 2011 ம். மேலே வந்து சிபிஐ விசாரணை, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் விட்னஸ் பண்ண சம்பவம். அதே மாதிரியான ஒரு நெருக்கடி விஜய்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. எனக்கு அதாவது சிபிஐ என்ற ஒரு அமைப்பு சார் சென்னையிலேயே விசாரணை பண்ணியிருக்கலாம் சார். நியாயமா அவங்க வந்து ஒரு விசாரணையை நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட் கேசஸ் வேணா சொல்லலாம். இது பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் கேஸ். அப்போ இதை வந்து அரசியல் ரீதியாக தான் எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கும் ஒரு தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்துக்கும் தான் அவர் கரூர்ல போறாரு. அங்க வந்து ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டாம்பீட் வந்து யாரும் திட்டம் போட்டு அங்க வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அரசாங்கமும் முதலமைச்சரும் அதை பேசியிருக்காரு. ஒரு கட்சி தலைவர் அதை வந்து விரும்ப மாட்டார், ஒரு அரசாங்கமும் அதை விரும்பாது. ஆனால் போதிய பாதுகாப்பு குறைபாடுகள், அதுக்கப்புறம் அங்கே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பொறுப்பு, விஜயுடைய பொறுப்பு, தவேகாவுடைய பொறுப்பு, இது எல்லாமே வந்து அதில் வந்து தட்டி கழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது இதை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுக்கிறது அப்படின்னும் போது அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணி ஆகணும்ல. ஆமாம். நீங்கள் சம்மன்ஸுக்கு வந்து விஜய் வந்து போகணுமா அப்படின்னு யோசிக்கிறதே தவறு. அவர் போகணும், அதை பொலிட்டிக்கலாக அவர் வந்து எதிர்கொள்ளணும். நீங்கள் இது வந்து விஜய்க்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. நீங்கள் கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு வந்து விஜயுடைய நடவடிக்கை வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா விஜய் செய்தது தவறு. நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னோடனே நீங்கள் திருச்சிக்கு வந்துட்டீங்க. கரூர்லேயே இருந்திருக்கணும், திருச்சிக்கு வந்துட்டீங்க. பட் திருச்சியிலேயே ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற நடவடிக்கைகள்லாம் வந்து அதுதான் ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய கட்டமைப்பை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. இரண்டாம் கட்ட தலைவர்களே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அப்போ இந்த விஷயத்துல கூட கரூர்ல பண்ண மாதிரியே இதையும் கையாளக்கூடாது. இது ஒரு வழக்கு, இதை எதிர்கொள்றீங்க அப்படின்னா தைரியமா எதிர்கொள்ளணும். அதுதான் அது அரசியல் இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக இதை அவங்க பண்றாங்க, சில முயற்சிகள் நடக்குது அப்படின்னா அதையும் பொலிட்டிக்கல்